வாழ்க வளமுடன். வாழ்க்கையில பிரச்சனை இருக்குன்னு ஜாதகம் போய் பார்த்தாங்க. ஜாதகத்துல என்ன சொல்றாங்க, உங்க முன்னோர்களுக்கு நீங்க தர்ப்பணம் குடுக்கல. உங்களுக்கு முன்னோர்களுக்கு நீங்க செய்ய வேண்டியது செய்யலன்னு சொல்றாங்க. கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. கல்யாணம் ஆன பிறகு குழந்தை பொறக்க மாட்டேங்குது. பிசினஸ் ஆரம்பிச்சா சரியா சக்சஸ் ஆக மாட்டேங்குது. அந்த பிசினஸ குளோஸ் பண்ணிட்டு வெளியில வர முடியல. அந்த பிசினஸ தொடர்ந்து நடத்தவும் முடியல. லாஸ் ஆகிட்டே இருக்கு. தினமும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கு. கடன் பிரச்சனை அதனால நெறைய இருக்குது. இந்த கடன் பிரச்சனை திரும்ப என்னால அடைக்க முடியல. இந்த மாரி பல பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நமக்கு நம்மளோட முன்னோர்களோட சாபமோ, இல்ல பெண் சாபமோ, முன்னோர்களுடைய வழிகாட்டுதலோ நமக்கு இல்ல அப்படின்னும்போது இது கிடைக்கும். நெறைய பேர் என்ன பண்றாங்க, முன்னோர்கள்லாம் எங்களுக்கெல்லாம் இந்த மாரிலாம் கிடையாதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை முன்னேற வேண்டுமென்றால் முன்னோர்கள் அவங்களோட வாழ்த்துக்கள், முன்னோர்கள் ஆசீர்வாதம் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு ஸ்பெஷலாவே நம்ம நார்மலா படையல் போட்டு தர்ப்பணம் செய்றது, காகங்களுக்கு உணவு வைக்கிறது எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், இந்த சோல் ஃபுட் ஆத்ம உணவு இருக்கு பாருங்க. இந்த ஆத்ம உணவு வைக்கும்போது இது சில மூலிகைகளால் செய்யப்பட்டது. இந்த ஆத்ம உணவு வைக்கும்போது இத ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்கணும். வச்சிரும்போது எங்க பூஜை ரூம்ல வைக்கலாம். இல்ல உங்க தாத்தாவோட ஃபோட்டோ அந்த மாரி ஃபோட்டோ வச்சிருப்பீங்க. அது பக்கத்துல வைக்கும்போது, ஆத்மாக்கள் நம்ம முன்னோர்கள் இந்த உணவு சாப்பிடும்போது நீங்க வைக்கிற படையல வைக்கிற உணவும் சக்தி எடுத்துப்பாங்க. இதிலிருந்து சக்தி எடுத்துக்கிட்டு, அவங்க மனசார மனமுருகி, மன மகிழ்ச்சியோட அவங்கள வாழ்த்துவாங்க பாருங்க. அப்ப அவங்களுக்கு பெண் சாபமாக இருந்தாலும் நீங்கிவிடும். முன்னோர்கள் சாபமாக இருந்தால் நீங்கிவிடும். பித்ருக்கள் சாபம்னு சொல்லுவாங்க. பித்ருக்கள் தோஷம்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த தோஷமும் நீங்கிவிடும். அது நீங்குதுனாலே நம்ம வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு உயர ஆரம்பிச்சுருவோம். அதனால எல்லாருமே இந்த உணவு நீங்க வைக்கிறது நார்மலா ரிச்சுவல்ஸ் வைங்க. பிளஸ் இதையும் சேர்த்து வைக்கும்போது உங்கள் வாழ்க்கை சீக்கிரமாக வாழ்க்கையில முன்னேறும். நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். எல்லாருமே அவங்க ஆசீர்வாதத்தோட வாழ்க்கையில முன்னேறலாம். வாங்க வாழ்க வளமுடன்.